தமிழ் சொந்தங்களுக்கு சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் வெற்றி. தெற்கு பார்த்த மனை. நிறைய மக்கள் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கிற மனையாக தெற்கு பார்த்த மனை இருக்குமா என்று சொன்னால் ஒரு சில வாஸ்து விதிகளின்படி இருக்காது என்று தான் சொல்லுவேன். அப்போ தெற்கு பார்த்த மனையில் யாருமே வீடு கட்ட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது 100% கட்டலாம். ஆனால் அந்த தெற்கு பார்த்த மனைக்கு சரியான முறையில் படிகளை, வாசல்களை, அதனோட தரை அமைப்புகளை, அதனோட தரையோட உயரம், வீட்டோட வெளிப்புற பகுதியாகட்டும், வீட்டோட உள்புற பகுதியாகட்டும், அந்த தரைத்தளத்தை நம்ம சரியாக பொருத்தும் பொழுது நிச்சயமாக 100% சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். சுற்றுப்புற பகுதிகள் இந்த தெற்கு பார்த்த மனைகளுக்கு மிக மிக முக்கியம். நம்ம தெற்கு பார்த்த மனைகளில் இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சாலை அமைப்பும், வடக்கில் இருக்கிற வீடுகளும், மேற்கில் இருக்கிற வீடுகளும், கிழக்கில் இருக்கிற வீடுகளும் ஒரு சில வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சில தொய்வுகளை கொடுத்துவிடும். அந்த வகையில் அந்த தொய்வுகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் அந்த வீடுகளை நம்ம எப்படி பொருத்தி அமைப்பது சாலச் சிறந்தது என்கிற ஒரு வாஸ்து விதியை தெரிந்து கொள்வோம். தெற்கு பார்த்த வீடுகளில் என்னை பொறுத்தளவில் நல்ல யோகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தெற்கு பகுதியின் தென்மேற்கு பகுதியில் படிகளே அமைக்க வேண்டும். இந்த விஷயத்தை யாராவது வாஸ்து நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அவர்கள் சொல்வார்கள் எந்த மூலையிலும் படி வரக்கூடாது. நானே கூட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன், எந்த மூலையிலும் படி வரக்கூடாது என்று. தாராளமாக அது உண்மைதான், அது தவறு கிடையாது. ஆனால் அந்த அமைக்கிற படி என்பது ஒரு உயரமான கட்டிட அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு நம்ம ஒரு படி அமைப்பை அங்கே ஏற்படுத்தும் பொழுது அற்புதமான யோகத்தை செய்கிற ஒரு மனையாக இருக்கும். படியில் நீங்கள் மாடியில் ஏறி சென்றவருக்கு தெற்கு புறத்தில் ஏறி மேற்கில் வடக்கு புறமாக திரும்ப வடக்கு, அதாவது மேற்கு பகுதியிலிருந்து வடக்கு வீட்டோட சுவரை, தாய் சுவரை, தெற்கு சுவரை ஒட்டி அமைப்பில் நீங்கள் கிழக்கு நோக்கி ஏறும் பொழுது அது சரியான அமைப்புள்ள அற்புதமான படியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் லேண்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஒரு பால்கனி அமைப்பு என்பது ஒரு 6 அடிக்கு வேண்டும். இந்த அமைப்பை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். இதை விட இன்னொரு விஷயம், மிக பெரிய விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். தெற்கு புறத்தில் அந்த பால்கனி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள் அல்லவா, அந்த பால்கனி அமைப்பிற்கு தகுந்தாற்போல முடிந்த அளவிற்கு வடக்கில் நீங்கள் ஒரு 6 அடியாவது, 6.5 அடி, 7 அடியாவது விட வேண்டும். முடியவில்லை என்றால் ஒரு குறைந்தபட்சம் 3 to 4 அடி நீங்கள் இடவிடும்போது இந்த தெற்கு பார்த்த மனை அற்புதமான யோகத்தை செய்கிற, வடக்கு பார்த்த மனையோ கிழக்கு பார்த்த மனையோ என்ன யோகத்தை செய்யுமோ அந்த யோகத்தை செய்யும். ஒரு சில மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த தெற்கு பார்த்த மனையில் வீடு கட்டுறவங்க தென்கிழக்கு பகுதியில் கிழக்கிலிருந்து உள்ளே நுழைவது போல மேற்கு நோக்கி கிழக்கு வாசல் அமைக்கிறேன் என்கிற பேர்வழின்னு சொல்லிட்டு கிழக்கு வாசல் வீடுகளாக அமைத்துக் கொள்வார்கள். அது 100% தவறு. நீங்கள் அப்படி அமைக்கும் பொழுது ஒரு வாஸ்து நூலை துணைக்கு வைத்துக் கொண்டு தாராளமாக தெற்கு வாசலை அமைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் இந்த இடத்துல முக்கியம். அப்படி தெற்கு வாசல் நீங்கள் அமைக்கும் பொழுது அந்த கார் பார்க்கிங்காக, உங்களது 2 வீலர் நிறுத்துவதற்காக நீங்கள் அமைப்பை தெற்கு பகுதியில் பள்ளம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பீர்கள். தயவு செய்து அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. அது வீட்டோடு இணைந்த ஒரு பகுதியாகத்தான் இருக்க வேண்டும். தெற்கு பார்த்த வீடுகளை பொறுத்தளவில் 3 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படி கண்டிப்பாக கவனித்து அமர்த்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் கிழக்கு வாசல் வீடு என்ன யோகத்தை செய்யுமோ, வடக்கு வாசல் வீடு என்ன யோகத்தை செய்யுமோ அந்த யோகத்தை நிச்சயமாக செய்யும். எப்படி என்று சொன்னால் அந்த ஒரு 3 விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது தெற்கு பார்த்த வீடுகளுக்கு படி அமைப்பு தென்மேற்கில் மட்டும்தான் இருக்க வேண்டும். வடமேற்கில் போடலாம், ஆனால் பின்பகுதியில் நம்ம சுற்றி கொண்டு மேலே ஏறுவது போல இருக்கும். அதுவும் தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன காலத்தில் தென்மேற்கில் அமைக்கும் பொழுது தான் அது வீட்டோடு இணைந்த பகுதியாக அந்த கட்டிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். தென்மேற்கு பகுதி ஒரு ஐசோலிங் அமைப்பில் ஏற்படுத்திக் கொண்டு இந்த படியனை சரியான முறையில் அமைக்கும் பொழுது 100% ஒரு நல்ல யோகத்தை செய்கிற ஒரு வீடாக இருக்கும். 2வது விதி, அந்த தரைத்தளம் என்பது மிக மிக முக்கியம். தென்கிழக்கு பகுதி போர்ட்டிகோ என்கிற அமைப்பாக ஒரு சில இடங்களில் விட்டிருப்பாங்க. தயவு செய்து அது வீட்டோடு ஒரு இணைந்த பகுதியாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பொறுத்தளவில் அது போர்ட்டிகோவாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், தரைத்தள ஒரு முன் முகப்பு மண்டபமாக இருக்கலாம். என்னை பொறுத்தளவில் அந்த வீட்டோடு இணைந்த பகுதியாகத்தான் நான் அதை
ஏற்படுத்தி சரி செய்ய வேண்டும். அடுத்ததாக வாசல், அந்த உயரம், தலைத்தர வாசலோட உயரம் நம்ம வந்து சொல்லிட்டோம். அந்த உயரம் என்பது மிக மிக முக்கியம். தெற்கு பார்த்த வீடுகளில் தரைத்தளத்திலோட உயரம் வந்து நம்ம வந்து மேலே ஏற முடியாது. அப்போ நம்ம போர்ட்டிகோங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து வீட்டோட இணைந்து சொல்கிறதுனால, வாசல் படி என்பது உள்புகிற பகுதியில் இருக்கிறதுனால, அப்போ அந்த இடத்துல ஒரு வறண்ட அமைப்பில் தான் நம்மளுடைய முன்பகுதி அந்த போர்ட்டிகோ அமைப்பு இருக்கும். இப்போ அந்த இடங்களில் உயரம் என்பது வடக்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த வீடுகளை தேவையில்லாமல் உயரப்படுத்துவது தவறு. தரைத்தள உயரத்திலிருந்து ஒரு சில இடங்களில் மிக உயரமாக வைத்திருப்பார்கள். அந்த உயரத்தை வந்து நீங்கள் கணித்து கொள்ள வேண்டும். அது எப்பொழுதுமே சரியான முறையில் இருக்க வேண்டும். ஒரு கார் மேலே ஏற்றுவது போல, சரியான முறையில் ஏற்பது போல ரேம்ப் அமைப்பு பெரிய அளவில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஒருவேளை சாலை உயரமானாலும் கூட தண்ணீர் உள்ளே வருவது தடுக்கப்படுகிற அமைப்பு நாம் ஏற்படுத்தி கொண்டால் சாலையை விட நம்மளுடைய இல்லம் தாழ்ந்து போகும்பொழுது நல்ல யோகத்தை செய்கிற ஒரு வீடாக இருக்கும். ஆக காலியிடம் என்பது கண்டிப்பாக தெற்கு பார்த்த வீடுகளுக்கு கண்டிப்பாக குறைந்தபட்சம் பக்கத்து அந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை இணைக்காமல் ஒரு குறைந்தபட்சம் 3 to 4 அடியாவது இருக்க வேண்டும். அதிகபட்சம் நமக்கு வாய்ப்பு எவ்வளவு இருக்கிறதோ ஒரு 16 அடி 20 அடி வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து காலி இடங்களை போட்டு விடலாம். அப்போ இந்த அமைப்பில் ஒரு தெற்கு பார்த்த வீடுகளை நீங்கள் அமைக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும். ஒருவேளை தெற்கு பார்த்த வீடுகளில் கிழக்கில் அதிக இடம் இருந்தால் நீங்கள் ஒரு 10 அடிக்கு காலி இடத்தை விட்டு அதற்கு இணையாக வடக்கு புறத்திலும் 10 அடிக்கு காலி இடத்தை விட்டு தாராளமாக கிழக்கு வாசலை அமைத்துக் கொள்ளலாம். தெற்கு வாசலிலே வாசல் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. இதையெல்லாமே நீங்கள் சரியான முறையில் அமைக்கும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும். அப்படி தெற்கு பார்த்த வீடுகளில் நீங்கள் வந்து கிழக்கு பகுதியில் அமைக்கும் பொழுது தென்கிழக்கு பகுதியில் சமையலறை வரும்போது ஒரு சில இடங்களில் குற்றமாக அமைத்து விடுவார்கள். அந்த குற்றத்தை தடுக்கும் விதமாக அமைக்க வேண்டும். ஏன்னா டிகிரி போட்டு பார்க்கும் பொழுது அந்த சமையலறை வந்து தெற்கு பகுதிக்கு சென்றுவிடும். அப்போ இதில் கவனம் தேவை. முடிவில் என்றால் தாராளமாக வடமேற்கு பகுதியில் நீங்கள் வந்து சமையலறை அமைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த விதிகள் சரியான முறையில் சமையல் அமைக்க வேண்டும், சரியான முறையில் படி அமைக்க வேண்டும், சரியான முறையில் உயரம் என்பது இருக்க வேண்டும், சரியான முறையில் காலி இடங்கள் ஏற்படும். இதை சரியான முறையில் பொருத்தி கொண்டோம் என்று சொன்னால் தெற்கு பார்த்த வீடுகளும் நல்ல யோகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடுகளே என்று நான் நிச்சயமாக சொல்வேன். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.